This is the channel Fin Happy Tech. இது ஒரு பங்கு சந்தையில் எஜுகேஷனுக்காக வேண்டி இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. லேர்னிங் பர்பஸ். இதில் எந்த விதமான ஷேர்ஸ், ஈக்விட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர் கம்பெனிஸ் ரெக்கமெண்டேஷன் கூறப்படவில்லை, தெரிவிக்கவும் இல்லை. அப்படி இதை கருத வேண்டாம். இது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வேண்டி எஜுகேஷன் மெத்தடு சொல்லுது. இப்போ ஒரு சராசரி வருமானம், ஒரு நடுத்தர குடும்பம் புதிதாக மேரேஜ் பண்ணிட்டாரு, ஏதோ இருந்த கையில் சம்பாரிச்சதை வச்சு இப்போ திருப்பி ஃபியூச்சரில் அவர் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும். ஒரு சின்ன சொந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 30,000லேருந்து ஒரு 7,000 ரூபாய் மாதம் அவர் சேமிப்புங்கிற மைண்ட் செட்டில் போயிடணும். இந்த 7,000 ஒரு வாழ்க்கையில் இப்போதைக்கு 10லேருந்து 20 வருஷத்திற்கு திறந்து விடுகிறார். அவருடைய பணம் இல்லை என்று முடிவு கட்டிடணும். முடிவு கட்டிட்டு ஒரு நல்ல கம்பெனி, இப்போல்லாம் நல்ல அதாவது மீடியாஸ் வந்துருச்சு, நல்ல நல்ல கம்பெனிஸ் பற்றியும் மக்களுக்கு பாப்புலரான ஃபேமஸான மத்தியில் தெரியக்கூடிய லார்ஜ் கேப் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ், அதுவும் இப்போ இந்தியாவில் நல்ல நல்ல முன்னேற்றம் அடைந்த பிறகு கம்பெனிகள் நிறைய வந்திருக்கு. ஐடி செக்டர், ரினியூவல் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர் செக்டர், எனி கம்பெனிஸ், பேங்கிங், ட்ரேடர்ஸு, ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், எவ்ரிதிங் இருக்குது. இப்போ ஃபேமஸாக ஒரு கம்பெனி இருக்கும்னா, இப்போ நான் சொல்கிற பேர் கம்பெனிலாம் ரெக்கமெண்டேஷன் அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்காக பேங்கிங்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படி நிறைய சவுத் இண்டியன் பேங்க் இப்படி போகுது. ஐடி கம்பெனிஸ்னால் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பர்சிஸ்டன்ஸ், இப்படி நிறையா போகுது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லா துறையிலுமே இருக்குது. அப்போ இந்த கம்பெனி மக்கள் மத்தியில் ஃபேமஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ லாபத்தில் குரோத் செக்டாராக இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸில் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மாதம் 2 ஷேர் வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு கீழே 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 4, 5 வாங்கலாம். 500 ரூபாய்க்கு கீழே இருந்தால் 10, 20 வாங்கிக்கலாம். இந்த இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு 5,000லேருந்து 7,000 போட்டுட்டு பாக்கி 2,000 பேங்க்கில் எஸ்பிஐ அக்கௌண்ட் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். இது வாங்கிறதுக்கு யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்ல போனால், ஒரு நல்லதொரு புரோக்கர், அனுபவம் மிக்க எக்கனாமிக்கல் புரோக்கர், எவ்வளவு குறைச்சலாக இருக்கோ, இல்லை இப்போல்லாம் பை அண்ட் செல்லிங் ஃப்ரீன்னு சொல்லி வருது. அந்த நல்ல புரோக்கர், அனுபவம் மிக்க புரோக்கர், ஏமாற்றாத புரோக்கர் அப்படிங்கிறத பப்ளிக் மத்தியில் நீங்கள் விசாரிச்சு அவர்களுக்கு தெரியும். அப்புறம் 2வது செபியில் ரிஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யூடியூப்பில் நிறைய டெய்லி இது போடுறாங்க. அவங்க யாராவது ஒரு ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கு புரிய வரும் எப்படின்னு. அந்த நல்ல புரோக்கர் மூலமாக நீங்கள் குறைந்த விலையில், ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, புரோக்கரேஜ் நிறையா கொடுத்தா நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக வாங்குறதுனால கட்டுப்படி ஆகாது. அதனால் ஃப்ரீ பை அண்ட் செல், இல்லைனா 1 பைசா 2 பைசா இப்படி எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் வாங்கணும். இப்படி வாங்கி ஒரு 5 years 10 years அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக more than 5 to 10 lakhs ஹோல்டிங்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்துடும். போர்ட்ஃபோலியோன்னு சொன்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா, இதேமாதிரி குறிப்பிட்ட 10 கம்பெனி 20 கம்பெனியை முதலே செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது இறங்குறப்பெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வாங்கிக்கிட்டு வர வேண்டியது. இப்படி வாங்கிக்கிட்டு வர்றப்போ ஒரு அவ்வளோ அமௌண்ட் வந்த பிறகு இதில் நீங்கள் லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ் தான் வாங்கியிருப்பீங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் ஆரம்பத்தில் இனிஷியலில் வாங்கக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட ஓரளவு ஃபைனான்சியலி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் நீங்கள் கொடுக்கலாம், பார்க்கலாம். அதில் அனலிஸ்டினுடைய பரிந்துரையின் பேரில் எப்படி அவங்க குரோத் ரேட்டு, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்ஸ் எப்படி வருது, கம்பெனி மேலே எந்த விதமான செபியில் ரிஜிஸ்டர்டு கேசஸ் கம்பெனி எகென்ஸ்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக ஒரு கம்பெனி வளருது, பெரிய கம்பெனி, ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனிலேருந்து சப்சிடரி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது கூட ஆகி வருது. அதில் கூட நல்ல கம்பெனிஸை பார்த்து இன்வால்வ் பண்ணிவிட்டு
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி போகிறப்ப இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான அந்த கிராஜுவல் சிப் சிஸ்டம் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். டிசிப்ளின் மேனரில் எப்போ குறையுதோ அக்யூமுலேட் பண்ணலாம், இதை செஞ்சுக்கிட்டு வரணும். நீங்கள் கம்பல்சரியாக இந்த 5 to 10 வருஷம் செய்யக்கூடாத செயல் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் MTF மார்ஜினல் ட்ரேடு ஃபண்டு மூலமாக ட்ரேடு பண்ணவே கூடாது. உங்களுக்கு எக்ஸ்போசர் அது எதுன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி சேம் டே இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. அது என்னன்னு காரணம்னா, நீங்கள் எக்ஸ்போசர்லேயோ இன்ட்ராடேலையோ வாங்கினீங்கன்னா காலையில் வாங்கின ஷேர் மத்தியானம் குறைஞ்சி போயிடும். நீங்கள் இதில் ஸ்டாப் லாஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகாது. முக்கால்வாசி நிறையா தடவை எப்போ ஹிட் ஆகும்னா, அந்த ஷேர் அதே டேயில் திரும்பி மேலே போக வருது பாருங்கள், அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் கீழே இறங்கினப்போ செல் ஆகிருக்காது, திருப்பி மேலே போகிறப்ப ஹிட் ஆகிடும். அதனால் நீங்கள் அதில் லாபம் சம்பாதிக்கவே முடியாது. வாட் எவர் இட் மே பி இன்ட்ராடே ஃபெயிலியர். அப்புறம் இந்த ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸில் ஆரம்பத்தில் இந்த நான் முதலே சொன்னேன் 5 to 10 years வாங்கக்கூடாது. அது ஒரு ஃபேமஸ் நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனிலேருந்து சப்சிடரி உருவாகுதுன்னா, அதுலேருந்து புதுசாக வருதுன்னா அந்த கம்பெனியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் 4வது F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் மார்ஜினில் அதனுடைய வேல்யூம் ஆஃப் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்றும் பத்தாது. இது வந்து 5 கோடி உள்ளவன் உள்ள நுழைவோம், அவனோட போட்டி போட்டு நம்ம செய்யவே முடியாது. அதனால தான் இன்ஸ்டிடியூஷனல் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஸ்மால் இன்வெஸ்டர் கண்டிப்பாக அதுவும் நடுத்தர வர்க்கம் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. திரும்பினா 10 நாளில் இருக்கிற கேபிட்டல் பூரா போயிடும். இது கேரண்டி. ஏன்னா மார்க்கெட் இஸ் நாட் கிராஜுவலி கோயிங் அப் கண்டினியூஸ்லி, நாட் கண்டினியூஸ்லி கோயிங் டவுன். அது எப்போ போகுது எப்போ வருது. 2வது 3வது பார்ட்டி இந்த மாதிரி DIAs அண்டு FISனுடைய ஆப்ரேட்டிவ் மெஷர்ஸில் அது தானாக மார்க்கெட்டு மேலே போகும். அன்றைக்கி நீ கீழே பேப்பர் நியூஸில் கீழே வரும் வண்டின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வண்டி மேலே போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம குறைந்தபட்ச சின்னோண்டு கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஒன்றும் கதை நடக்காது. அதனால் ட்ரேடிங் பக்கம் போகாமல் சிப் மெத்தடு மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி நம்மளே ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளானில் 5ஆம் தேதினா 5ஆம் தேதி நீங்கள் 6000 பணம் போடணும்னா போட்டாகணும். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் 8ஆம் தேதி வாங்கிக்கலாம், 13ஆம் தேதி வாங்கலாம், 50ஆம் தேதி வாங்கலாம், எந்த தேதி வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால் இந்த சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த செய்யக்கூடாத செஞ்சுட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து 1 கோடி என்ன 10 கோடி கூட சம்பாதிக்கலாம். உங்களுக்கு அசட் தேர்ந்தெடுக்கணும், அதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா செகண்டரி அதாவது அடிஷ்னல் போர்ட்ஃபோலியோ கோல்டு சில்வர் இந்த மாதிரி இப்போ நிறையா வருது, அதில் அங்கே போயிட்டு இருக்கலாம். நீங்கள் இப்படி நீங்கள் இந்த பணம் வந்து உங்களுக்கு அந்த 5 to 10 வருஷம் உங்கள் பணம் இல்லைன்னு முடிவெடுத்து அவங்க வந்து பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இவங்க செலவுக்காக இதுலேருந்து பணம் எடுக்க மாட்டாங்க. பட் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம முன்னேற முடியாது. குறைந்தபட்சத்தை வச்சு சிறுக 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 பெரிய அளவு வரணும். இதுதான் வந்து இதில் உள்ள சூட்சமாக இருக்குது. ஆகவே நிச்சயமாக நம்ம இதை ஃபாலோ பண்ணால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம முன்னேற்றத்தை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். 1 கோடியோ 10 கோடியோ 100 கோடியோ நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, நம்ம வளர்ந்து வரும் வருமானத்திற்கு தகுந்த மாதிரி. நன்றி, வணக்கம். எனக்கு நிச்சயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் எழுதியிருக்கிறதுல பேசியிருக்கிறதுல தவறுகள் என்னங்கன்னு கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. நான் அதை சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.